ஹாய் காய்ஸ். ஹாய் எல்லாருக்கும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ எதை பற்றின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக அதை விட முக்கியமாக கப்புள் எங்களை பற்றி நாங்களே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த செஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருக்கும். ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கும் தெரியல. வீடியோ பார்த்து கடைசியில் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன், இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, கேளுங்க. ஓகே, கேட்டா வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மெமரி ஆஃப் அஸ் டுகெதர்? நம்ம ரெண்டு பேர் இருந்ததில் உங்களுக்கு பெஸ்ட் மெமரி என்ன? இது எல்லாமே பெஸ்ட் மெமரி தான். ஏதாவது ஒன்று ஃபேவரட்டாக ஒன்று இருக்கும், ஸ்வீட்டஸ்ட் மெமரி, இல்லைன்னா ஓகே இது என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி. மறக்கவே முடியாத மெமரினா வந்து சொல்கிறா. ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போனது. ஓகே. ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஹவு டு யூ டிஃபைன் லவ்? லவ்னா வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் லாயலாக இருக்கணும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒருத்தவங்க நம்மளை நம்பி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம லாயலா இருக்கணும். அண்ட் யாருக்காகவும் அவங்க வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது மற்றவங்க கிட்ட. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், பட் வந்து ஒரு தேர்ட் பர்சன் வரும்போது நம்மளை நம்பி வந்தவங்களை வந்து இன்னொருத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குறதுன்றது இட்ஸ் நாட் கால் ஃபேர். அப்புறம் அவ்வளோதான், இது ரெண்டும் முக்கியம். ஓகே, வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? என்ன சொல்லு. லவ் லாங்குவேஜ் நான் என்னங்க, இந்த வம்பிழுத்துட்டே தான் இருப்பேன். ஒழுங்கா சொல்லு. இவனுக்கு தெரியும். டேய் ஒழுங்கா சொல்லுடா. உனக்கு இந்த क्वेश्चन நான் பாஸ் கொடுக்கிறேன். அத டேய் எனக்கு நீ திரும்ப இதே क्वेश्चंस நீ எனக்கு கேப் பண்ணி சொல்லு. வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? My love language நான் பார்த்து கேர் பண்ணி இவன் கஷ்டப்பட்டா என் மனசுல தாங்காது. அதுதான் மெயின். ஏதாவது சோகமாயிட்டு இல்லங்க, உண்மையாவே அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன். அவன் போய் சொல்றாரு, ஃப்ரீயா அவன் போய் சொல்றான். ஒழுங்கா இல்லங்க, அது உண்மை. என்னன்னு சொல்லு சீக்கிரம் சொல்லு. இவன் கலங்காம நான் பாத்துக்கணும், அதுதான் எனக்கு மெயினே. இவனை கஷ்டப்படுத்துற மாதிரி. அதுக்கப்புறம் இவன் கஷ்டப்பட்டுதான் தெரிஞ்சா என் மனசு அப்படியே எங்க அதுவா. நம்ம ரெண்டு பேரும் கூமப்பட்டி போறோம். ஆமாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பாத்தீங்களா, ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஒரே நாள்ல கம்முனுறா கொஞ்ச நேரம். ஓகே, how do you feel about our relationships future? ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ஹாப்பியா இருக்கும், ஃபன்னா இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் வாழ போறோம். அது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எப்படி என்ன இருந்தாலும் அந்த ஒருத்தர் வந்து வீட்டுக்கு கொடுக்கறதோ பிரிஞ்சு போறதோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இவனுக்கு நான் அவ்வளவுதான். இது மட்டும் கண்டிப்பா தெரியுது. கேளு. ஓகே, வாட் இனிஷியலி அட்ராக்டட் யூ டு மீ? இனிஷியலி அட்ராக்டட் யூ டு மீ சிக்ஸ். எங்க வீட்டில் எனக்காக சேர்த்து வச்ச ஒரே ஒரு சொத்து இது மட்டும்தான், வேற எதுவும் சேர்த்து வைக்கல. அது வந்து மூஞ்சிய பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கும். இல்லைங்க, அது இல்லை இந்த இடம். அண்ட் வந்து he has brown eyes. அது வந்து கிட்டக்க பார்த்தா தான் தெரியும். அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிட்டக்க பார்க்கும்போதே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த cheeks. What's your biggest fear? My biggest fear is to lose. சொல்லிட்டேன், is to lose you. அதுதான் என்னோட பெரிய fear. மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, I'm happy. Definitely I will be happy. இவன் கூட இருந்தாலே நான் ஹாப்பியா தான் இருப்பேன். அது மட்டும் என் லைஃப்ல நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நடக்காது. எல்லா தீய சக்திகள் அந்நிய சக்திகளும். What is your favorite love song? Favorite love song? She is not into movies. அதனால அவ்வளோலாம் எதிர்பார்க்காதீங்க. என் தலைவன் நீ சொல்கிறா தலைவா. மியூசிக் நாலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் படிச்சுன்றதுனால சின்ன வயசில்
அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்மளை கேட்டிங்கன்னா நம்ம பிச்சு உதறுவோம். இந்த கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வரும்போது நம்ம பேசிக்கலாம். சொல்லுங்க. நிறைய சாங்ஸ் இருக்கு. ஃபேவரட் லவ் சாங்னா எனக்கு மியூசிக்னாலே பிடிக்கும். ஒரு மாதிரி சாஃப்ட் சொன்னேன். டேய் ஒன்னு சொல்லுடா. ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு தெரியலடா. எனக்கு சாஃப்ட் மியூசிக்னாலே பிடிக்கும். ஒரு மாதிரி சரி ஆன்சர் பண்ண சீக்கிரம். அதான் சொல்லிட்டல, அவங்களுக்கு அதுவே புரியும். அவங்களுக்கு புரியறது இல்ல, எனக்கே புரியல. அவங்களுக்கு எப்படி புரியும்? பேசுடா பேசு. சடனா கேட்டா எனக்கு செல்லமா தட்டா புரியல. அச்சோ நல்லா வச்சிட்டாங்க அவனை. ஏய் சொல்றா. எனக்கு வந்து ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணில இருந்து எல்லா சாங்ஸும் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு போதும் லட்டு. எனக்கு சாஃப்ட் மியூசிக் எல்லாமே பிடிக்குங்க. இப்படி அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்தா கேட்பேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நல்லா இருந்தா ஊரோரம் புள்ளிய மரம் கூட கேட்பேன். அது கேட்க மாட்டேன். இவனுக்கு தாங்க அது ஃபேவரட். இதேதான் பாடிட்டே இவன் மிரட்டி விட்டுருப்பாப்புல. அதுல என்ன தப்பு இருக்கு? தலைவன் மாஸ் பண்ணிருப்பாப்புல. வாட்ஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப்? ஓகே, இருக்க டெஃபினிஷன் சக்சஸ்ஃபுல் லைஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிறந்துட்டோம் அப்படியே போறோம், லைஃப் எதை நோக்கி போகுது அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை நான்லாம் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ வந்துட்டு பிறந்ததுக்குன்னு சும்மா வந்தாங்க போனாங்கன்னு இல்லாம நம்மள ஒரு 4 பேர் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகணும். இப்படி வாழணும்டா, இவங்கள மாதிரி வாழணும். பெருசா காசு அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாது. ஈவன் கொஞ்சம் சின்ன ஹாப்பினஸா இருந்தா கூட, ஒரு ஸ்மால் ஃபேமிலியா இருந்தா கூட இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு ஜாப்ல சக்சீட் ஆகுறதா இருக்கட்டும். இப்போ ஏன் நான் எங்க கப்புள் பேஜ் கூட எடுத்துக்கோங்களேன், இதெல்லாமே ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தானே. நம்ம நினைச்சிருந்தா சரி எதுக்கு இதெல்லாம் நம்ம பாட்டு யூஷுவல் ரொட்டீன் பார்த்துட்டு போலான்னு இல்லாம ஏதாவது ஒரு லைஃப்ல பண்ணியிருக்கணும். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா பிறந்தோம் சும்மா இருந்தோம் அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. லைஃப் ஏதாவது ஒரு இதுல ஒரு மாதிரி சக்சீடா இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழணும். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, என்ன சொல்ற? அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கெல்லாம் எளிமையான மக்கள், எங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா தான் சொல்றா. ஏதாவது செய்யுங்க மக்களே. நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படிலாம் இல்லாம லைஃப்ல உங்களுக்குன்னு ஃபியூச்சர்ல வந்து ஒரு growth கொடுக்குற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க பண்ணுங்க. ஹெசிடேட் ஆகாதீங்க. கண்டிப்பா ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுக்காக ஒரு இனிஷியேட் பண்ணுங்க. And last question is, what's your favorite thing to do together? தூங்குறது பிடிக்குங்க. நல்லா ஏசி போட்டுட்டு நல்லா அப்படியே தூங்குறது. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஷாப்பிங் பண்றது பிடிக்கும். இவன் ஆனால் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவான் ஷாப்பிங் பண்றதுக்கு. நான்லாம் ட்ரெஸ் எடுக்க போனேன்னா போவேன். ஓகே 5 நிமிஷம் தான், அப்படியே வெளியே இருந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கே போயிட்டு எடுத்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். இவங்க போனாங்கன்னா இவங்க எடுக்கிறதுக்குலாம் போக மாட்டாங்க, பார்க்கறதுக்கு தான் போவாங்க. அதுக்கு எதுக்கு ஷாப்பிங் போவாங்க? நான் எடுப்பேங்க, பிடிச்சாதானே எடுக்க முடியும். இவன் எப்படின்னா ஒரு கடைக்கு போயிட்டுனா அங்க என்ன இருக்கோ எடுத்துடணும். நான் அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்சா மட்டும்தான் எடுப்பேன். அது 4-5 கடையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே கடையா இருந்தாலும் சரி. கரெக்ஷன் இருக்கு. சொல்லுங்க. இருக்கிறத எடுக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சதான் எடுப்பேன். நான் என்ன இருக்கிறத எடுக்கணும்? because I'm spending for that. It's my money. எனக்கு பிடிச்சது தான் நான் என்ன சொல்றேன், எனக்கு பிடிச்சது தான் எடுப்பேங்கற. அப்புறம் ஏன் இருக்கிறத எடுக்கணும் நீ திரும்பவும் கேக்குற? என்ன சார் நீங்க? நீ ஒண்ணே சொன்னியா, என்ன சொல்றியோன்னு நினைச்சிட்டேன் நான். ஓகே இதோட இவங்க டர்ன் முடியுது. கட் போட்டுக்கலாம். கட். இப்போ என்னோட டர்ன் வருது. பை ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்கவா? What's your favorite memory of us together? நம்ம 2 பேர் தான் அப்படின்னா கோவா போனது. ஓகே, கோவா, அதாவது ஸ்பெசிஃபிக்கா கோவா போனது தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டே வந்து இவங்க கூட தான். அதெல்லாம் என்னால் மறக்க முடியாத விஷயம். எனக்கு நான் நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியுமான்னு நினச்ச விஷயம்லாம் இவங்க கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்றது. அப்புறம் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அதனால அதெல்லாம் சொல்லலை. இது ஓகே, இது சொல்லணும், ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ண மூமெண்ட் அப்படின்னா அதுதான் அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த 7 days நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு நாள் மழை பெய்யும் போது 2 பேரும் தனியாக ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ அது எனக்கு எனக்கு வந்து அவங்க கூட ஃபஸ்ட் நான் கோவாக்கு போனது தான். ஏன்னா வந்து அந்த ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் ஃப்ளைட் கூட மிஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃப்ளைட்டுக்காக ஓடினதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இப்போ நினச்சி பார்த்தா சிரிப்பாக ஒரு மாதிரி ஓகே ஜாலியாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க கூட. ஆமாங்க, அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 2-3 செகண்ட் இருந்தா மிஸ் ஆயிருக்கும்ல லட்டு. 3 செகண்ட்ல அவ்வளவுதான். ஒரு 10 வாட்டி கால் பண்ணியிருப்பாங்க உங்க ஃப்ளைட்டு கிளம்பும் போது வாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை ஓடி போய் பிடிச்சி அதெல்லாம் ஒரு பெரிய கூத்தா இருந்தது. விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போகலாம். ஹவு டு யூ டிஃபைன் லவ்? ஐ டிஃபைன் லவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் லவ். இவங்க லவ் பண்ண மாதிரி என்னை வேறு யாரும் லவ் பண்ணியிருக்க முடியாது. எங்கள் அம்மாவை விட்டுருங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஹர். அவங்க வந்து எக்ஸம்ஷன். அவங்க அம்மான்றது வந்து லிஸ்ட்லேயே இல்லை. அவங்க எப்பவுமே இங்கே. ஆனால் எனக்கு உண்மையாக என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிற ஒரு 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 பியோர் சோல் கிடச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால் இவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா இவங்க தான், இவங்க மட்டும்தான். வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து ரோஸ்டிங்கர். அவங்கள கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது தான் எப்பவுமே. எனக்கு வந்து வீட்டில் இருக்கேன்னா ஏதாவது ஒன்று அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கணும், அவங்கள கலாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்க அவங்க அப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆவாங்க. அதுங்களை வந்து பிபி ஏற்றி டென்ஷன் படுத்தி பார்க்கறதுல சந்தோஷப்படுற ஆளுங்கள்ல அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது வந்து சாடிசம். நான் சாடிஸ்ட் கிடையாது. அதாவது எனக்கு பிடிச்சவங்க கூட கொஞ்ச நேரம் கலாய்ச்சி விளையாடுறது எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அவ்வளோதானே தவிர இவங்க சொல்ற மாதிரி சாடிஸ்ட் ரேஞ்சுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நான் இப்போ சாதாரணமாக எப்படி கலாய்ச்சா சில பேருக்கு சீரியஸாக இருக்கு. இவங்களை கலாய்ச்ச உடனே இவங்க என்ன கலாய்க்கிறியோ அப்படின்லாம் பேசுவாங்க. எதுக்கு? அதுதான் என்னை இன்னும் கலாய்க்க தோன்றது. நான் எப்படின்னா எனக்கு ஜெனரலா வந்து இன்னொருத்தவங்கள ஃபன் படுத்தியோ இல்ல அவங்க ஃபீலிங்ஸ்ல கொஞ்சம் இது பண்றது எனக்கு பிடிக்காது. அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்காது. அதனால நான் செய்யறவ குற்றவாளினா தப்பு செய்ய தூண்டுறவனும் குற்றவாளி தான். இவங்க தான் எனக்கு கலாய்க்க தூண்டுறது. இவங்க தான் குற்றவாளி. அப்போ Okay, your next question is how do you feel our relationships ஃபியூச்சர்னா கல்யாணம் தான். கல்யாணம் முடிச்சுட்டு மங்கல்யம் தந்து நானே, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு குழந்தை, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி வீடு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம், இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம், அவ்வளோதான். நாங்க 2 பேரும் இவ்வளவுதான். அப்பப்போ என் தம்பி இல்லை இவங்க தங்கச்சி எல்லாம் வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு இடம். இதுதான் பிளானே. சிம்பிளா சந்தோஷமா. ஏங்க சாதாரண ஒரு காமன் மேனுங்க, அவ்வளோதான் ஆசையே இருக்கும். பெருசா ஆசைலாம் கிடையாது. நம்மளாம் இருக்கிறத வச்சு ஜாலியா இருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து what initially attracted you to me? இனிஷியலா வந்து அவங்க தமிழ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரியா? அவங்க வந்து தமிழ் மாதிரியே பேச மாட்டாங்க. ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க மாதிரி பேசுவாங்க. அது ஆனா வந்து அவங்க தமிழ் தெரியாத வருஷம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனாலேயே அவங்கள வந்து எனக்கு அதை ரோஸ்ட் பண்ணணும்னு தோணும். ஏன்னா அவங்க வந்து சொல்லுவோம், நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது வந்து ஸ்பீச்ல வந்து தமிழ் ஸ்பீச்ல வந்து ஃபர்ஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கும்போது வெள்ளையா ஏதோ ஒரு லோ லைட்ல, இந்த சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, லோ லைட்ல அவங்க மட்டும் பிரகாசமா தெரிஞ்சாங்க. சத்தியமாங்க அது உண்மை. நான் வந்து ஒரு லோ லைட்ல அவங்கள பாக்குற பிரகாசமா, நான் எதை நினைச்சேன் ஏதோ சேட்டு விட்டு பொண்ணு டான்ஸ் கத்துக்க வந்திருக்க அப்படின்னு நினைச்சேன். அவ்வளோ பளிச்சுன்னு இருந்தாங்க. அப்ப கூட நம்ம கெத்த விட்டு கொடுக்க கூடாதுல்ல, பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி அடிக்காமனு போயிடுறது. அதுக்கப்புறம் அவங்களே தான் வந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்கள. இல்ல எனக்கு வந்து அவங்கள பார்த்த உடனே செம்ம அழகா இருக்காங்களே அப்படின்லாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது வந்து அவங்கள ஓகே ரோல் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆனது அவங்களோட தமிழ் தான். அவ்வளோ அழகா பேசுவாங்க. ஆனா அது வந்து தமிழ் கரெக்டா பேசுவாங்கன்னு சொல்ல அழகா பேசுவாங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, உண்மை அவ்வளோ அழகா பேசுவாங்க. அதுக்கு நீ தமிழ் நல்லா பேசுறதுல ஒத்துக்க மாட்டான். What's your biggest fear? My biggest fear is losing you. அவங்க சொன்னதை நானும் சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு நான்லாம் அவ்வளோதான். ஒரு வாட்டி அடி வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் முடியாதுரா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுரா அப்படின்னு நினைச்சப்போ என் லைஃப்ல ஒரு சர்ப்ரைஸா வந்ததுதான் இவங்க. ஒரு பெரிய விஷயம் இவங்க கிடைச்சது எனக்கு. இவங்களை இழக்கிறது தான் எனக்கு இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஃபியர். அவ்வளோதான். Your next question. Yes, I'm ready. What's your favorite love song? எனக்கு ட்வைலைட்ல வந்து 1000 Years பிடிக்கும். அந்த பாட்டு வந்து அப்படியே நம்மள
நக்கி ஏதோ பண்ணுவாங்க. You're the light, you're the light, டேய் அது you're the 50 Shades color. பைத்தியக்கார பையல. இல்லடா நீ சொன்னோடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் நம்மள அப்படியே மெல்ட் பண்ணுங்க. என்னடா நீ பெரிய ஆங்கிலக்காரனா இங்கிலீஷ் பாடலாம் சொல்றாங்க. 2 லைன் எடுத்து விடுறா. அது வந்து ஒரு மாதிரி பிரீஸியா அப்படியே எங்கேயோ கொண்டு போவாங்க. ஏங்க அந்த மாதிரி தான் அப்படியே கொண்டு போவாங்க. அதான் நீ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சாங் கத்துக்கிட்டது இல்ல லிரிக்ஸ். அது வந்து மெமரைஸ்லாம் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நிறைய பாட்டு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டினா பெரிய வாய்ஸ் அப்படி இருக்கும். அதுல அப்படியே ஒன்னாவல அவ்வளோ நல்லா இருக்கும். தமிழ்ல சொல்லுங்க அடுத்து. தமிழ்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ஏதாவது ஒன்னு ஃபேவரட் லவ் சாங் சொல்லுங்க. என்ன சொல்ல போகிற சூப்பரா இருக்கும். கண்டு கொண்டேன்ல அதெல்லாம் அப்படி இருக்கும். யா நெக்ஸ்ட் क्वेश्चन. வாட்ஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப்? ஜாலியா இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம சந்தோஷமா இருக்கணும். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் சொல்லுங்க? 3 வேளை சாப்பாடு, இருக்க இடம், நிம்மதியான தூக்கம், என்ன ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. டேய் நீ சொல்றது ஏதோ ஆட்ல வந்த மாதிரி இருந்துச்சுடா. ஆடெல்லாம் இல்லைங்க, உண்மையாவே மனுஷன் எதுக்கு வாழ்றான்? சந்தோஷமா இருக்க நேரம் வேணும். வீடு, ஸ்போர்ட்டுக்கு துணி, சாப்பாடு. நானு எனக்கு இவ, உங்களுக்கு யாரா இருந்தாலும் வச்சுக்கோங்க. எனக்கு இவ, ஓகேவா? இவ்வளவுதான் ஒரு மனுஷனோட தேவைகளே. நம்ம அதை விட்டு ஐயோயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அவன் எவ்வளவோ கஷ்டப்படுறான், நம்மளுக்கு ஏதாவது இருக்குமே நினைச்சு நம்ம வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணுங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்புறம் வேலை செய்யலாம். நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செய்யறத விட்டோம்னா தான் கஷ்டம். வேலை செய்யறத விட்டா அவ்வளவுதான், இருக்கிறதெல்லாம் போயிடும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படியே அது பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஆனா வந்து வாழ்க்கையில வந்து என்ஜாய் பண்றதை மட்டும் விட்டுடவே கூடாது. வாழ்க்கையில பின்னாடி திரும்பி பார்த்தா என்னடா வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும், வேலையும் செய்யணும், பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம், அவ்வளவுதான். வந்து எண்ட் ஆஃப் தி செஷன் வந்தாச்சு. யாரு நல்ல ஆன்சர் பண்ணாங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணா சில क्वेश्चनக்கு வந்து ஃபேவரட் ஆன்சர் இருக்கும்ல, அதுவும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? நம்ம வந்து இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. பார்ட் 2 வரும். அப்புறம் வந்து மறக்காம இன்னொரு வீடியோல பாக்குறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ஒரு நல்ல உள்ளங்களா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, லாஸ்ட் क्वेश्चन கேளுங்க. அத ஓகே, லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டு ஓகே, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் திங் டு டு டுகெதர்? நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றது என்ன பிடிக்கும்னா சமைக்கிறது. ஏன்னா எங்க 2 பேருக்குமே சமைக்க தெரியாது. சரியா? அரைகுறையா சமைப்போம். அதை சாப்பிட்டு நாங்களே ஓஹோ சூப்பர் ஐயோ வேற லெவல் அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். ஆனா வெளியே யாராவது பார்த்து சாப்பிட்டாதான் அது எங்களுக்கு எவ்வளோ மோசமா இருக்கு, அது என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குன்னுலாம் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் திங். நாங்க 2 பேரும் நாங்க வெளியில உள்ளவங்களுக்கு சமைச்சு தர மாட்டோம். எங்களுக்கு தான் நாங்க மாத்தி சமைச்சுப்போம். பிகாஸ் வந்து எங்களுக்கு மாத்தி செய்யறது தான் பிடிக்கும், மத்தவங்களுக்கு செய்யறதுக்கு பிடிக்காது. அது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது நான் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன சொல்லணும்? அண்ட் வந்து ஒரே ஒரு விஷயம், லைஃப்ல வந்து ஹேவ் கிராட்டிடியூட் ஃபார் வாட் யூ ஹேவ். கண்டிப்பா. ஓகே, ஆமா கண்டிப்பா கிராட்டிடியூட் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.